could say my father sees the world through his fingertips. Father was among the first blind pupils to be placed in a normal school. Semester will start a bit earlier, so please remember to read your assignments. Up to his graduation from University Malaya, no special treatment was asked and none given. Your voice is suitable for broadcasting, but how are you going to do running commentaries? I think you don't need to apply that one. He became a teacher in 1981. 3 years later, he married mother. In 1990, he gained a master's degree in Australia. Mother was always by his side. Despite his handicap, father has achieved a lot that I'm very proud of. When mother passed away recently, his world plunged into darkness. But father always told me, there's a light within us that helps us overcome life's challenges. வணக்கம், மீண்டும் சந்திக்கின்றோம். இது பரிணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில் போராடும் மனிதர்களை விட போராட்டத்தையே வாழ்க்கையாக கொண்டிருப்பவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள். தங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு முறையும் போராடி ஜெயிக்கும் போது அவர்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகிற்கே மிகப்பெரிய உந்து சக்தியாக ஆசானாக மாறுகின்றார்கள். அப்படி ஒரு ஆசானுடைய காணொலி தொகுப்பை தான் கொஞ்சம் நாம இப்ப பார்த்தோம். ஆக அவருடன் பேசணும். இன்றைக்கு ஆசிரியர் தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல் என்பதால் அவரை அரங்கிற்கு வரவழைத்து அவரோடு பல விஷயங்கள் பேசுவதற்காக நாம் காத்திருக்கின்றோம். அவர்தான் பார்வையற்ற பேராசான் தவசோதி எஸ் மயில்வாகனம் பிள்ளை. அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். தொடர்ந்து அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். புன்னகை மலர. சரி, முதலில் உங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர் தின வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. சரி, முதல் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் சார். உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க தங்கி இருக்கிறீங்க? நான் பிறந்தது இலங்கையில், வளர்ந்தது, படித்தது, வேலை செய்தது எல்லாம் மலேசியாவில். இப்போ நான் தமன்யால் ஓயுஜி கோலம்பூரில் தங்கியிருக்கிறேன். சார், இப்போ ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லும்போது முதலில் உங்கள் ஞாபகத்துக்கு வர்றது என்ன சார்? ஆசான்னா இது ஒரு பெரிய ஒரு சேவை. நாங்கள் சொசைட்டிக்கு செய்கிறது, பிள்ளைகளுக்கு அவங்க நல்ல மதி வளர்ந்து நாட்டுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அப்போ நாங்கள் ஆசிரியராக இருக்கிறவங்க எவ்வளோத்துக்கு முடியுமோ அவங்கள நல்ல ஒரு யூஸ்ஃபுல் சிட்டிசன்ஸாக மாற்றணும்னு எங்களோட குறிக்கோள். ஆக இந்த வருஷம் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு முன்னாள் ஆசிரியராக இதே பணியில் போயிட்டு ஒரு சிறந்த ஆசிரியராக நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லையா? முதலில் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே போல் சார், இப்போ உங்களுடைய குடும்பம் பற்றி பேசுவதற்கு முன்பாக இந்த குறைபாடு, பார்வை குறைபாடு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது சார்? எனக்கு பிறப்பிலேயே இந்த குறைபாடு. அதான் நான் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் நான் போனேன் ஒரு வருஷம். அப்புறம் 2வது வருஷம் துவங்கி, அதாவது சரி 2லேருந்து நார்மல் ஸ்கூலில் படித்து, ஆக்சுவலி நான் தான் நார்மல் ஸ்கூலில் படித்த விஷுவலி இம்பேர்ட் பர்சன், பார்வை குறைபாடு உடையவர். ஓகே. ஸோ நான் 2ஆம் வகுப்புலேருந்து செயின்ட் கேப்ரியல்ஸ் கம்பும் பண்டானில் படித்தேன் 5வது வரைக்கும். அப்புறம் 6வதுலேருந்து ஃபார்ம் 6 மட்டும் சென்ட் ஜான்ஸ் கோலம்பூரில் படித்தேன். மேற்கொண்டு நான் யூனிவர்சிட்டி மலையாள டிகிரி செய்தேன்.
அது முடிஞ்சு ஒரு வருஷம் நான் வேறு வேலைங்க ட்ரை பண்ணி பார்த்தேன், ஏதாவது வேறு வேலை கிடைக்குமான்னு. ஏன்னா நான் ஆசிரியராக வரும்னு நான் ஒரு நாளும் நான் நினச்சதில்லை. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கு இல்லையா? ஆசிரியரா வருவதற்கு நினைக்கல அப்படின்னும் போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கு இல்லையா? உங்களுடைய எதிர்கால ஆசை இதுவா இருக்கணும் அப்படின்னு என்னவா இருந்தது? லாயரா வர ஆசை, வழக்கறிஞரா வந்திருக்கணும் நிறைய பேர். அப்படின்னா நீங்க நல்லா வாதிடுவீங்க, நல்லா பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல. நான் நினைக்கிறேன். ஸோ அது எத்தனையோ ரீசனால கிடைக்கல. ஸோ ஒரு வருஷம் கொஞ்சம் வீணாக போச்சு. அப்புறம் நான் டிப்ளமா இன் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி மலையாள தான் செய்தேன். அது முடிச்சுட்டு 1981 நான் ஸ்கோலா மெனுங்க பிரம்பான் தமன் பெட்டாலிங் பிஜேயில் காலடி எடுத்து வச்சேன். அது கேர்ள்ஸ் ஸ்கூல். அது ஒரு எனக்கு அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது சேலஞ்சாக, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போகிறோமே முத என்ன மாதிரி இருக்க போதோ. எந்த ஆண்டு சார் நீங்க ஆசிரியரா? 1981. 1981. ஏற்குறைய எத்தனை ஆண்டுகள் நீங்க இந்த அதே பள்ளியில ஆசிரியரா இருந்தீங்களா? அதே பள்ளியில நான் நினைக்கல மியா அந்த ஸ்கூல்ல தான் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. அங்கே தான் இருந்தேன் 28 வருஷம். அங்கே தான் ரிட்டையர் பண்ணேன். ஆனால் இடையில 1990 நான் ஆஸ்திரேலியா போய் மாஸ்டர்ஸ் செய்தேன், டெஸ்மேனியாலையும் சிட்னிலையும். அப்புறம் தொடர்ந்து வந்து அதே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துட்டு இடையில 2001 போய் நான் பெரிய வாத்தியாருக்கு பங்குத்துவ அதாவது ஹெட் மாஸ்டர்ஸ் கோர்ஸுக்கு போனேன் கத்திங் ஹைலண்ட்ஸில், இன்ஸ்டிடியூட் அமீருddin பக்கியில். அங்கே ஒரு வருஷம் கோர்ஸ் செய்தேன் பெரிய வாத்தியார் வர்றதுக்கு. அந்த கோர்ஸை முடிச்சுட்டு திருப்பியும் வந்து அதே ஸ்கூலில் சொல்லி கொடுத்து 2008 நான் ரிட்டையர் பண்ணேன். சார் நீங்கள் என்ன தான் சார் செய்யலை? என்ன செய்யல சார் நீங்க? அதாவது நார்மல் பர்சனா எல்லாமே சரியா இருக்கும்போது கூட சில இடங்கள்ல நமக்கு சோம்பல் தட்டும். ஒரு முயற்சி எடுக்கும்போது அங்க ஒரு தோல்வி வரும்போது மனசு தளர்ந்துடும். சில இடங்கள்ல எதிர்பாராத விமர்சனங்கள் வரும்போது மனசு ஏத்துக்காது. இப்படி நார்மல் மனிதராக இருக்கும்போதே அப்படி ஒரு மனம் தளரக்கூடிய இடங்கள் இருக்கும்போது நீங்க எப்படி சார் இந்த சவால்களை எல்லாம் கடந்து வந்து ஒரு வெற்றியாளரா ஒரு சாதனைக்குரிய ஆசிரியரா இருக்கிறீங்க? என்னென்ன சேலஞ்சஸ் பார்த்தீங்க சார்? சவால் வந்து வாழ்க்கையில் கட்டாயம் வரதான் செய்யும். சவால் இல்லாத வாழ்க்கை அப்படி இருக்காத, சப்புன்னு இருக்கும் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அளவுக்கு மிஞ்சின சவால். அது என்ன காரணம்னா, ஒன்று ஹேண்டிகேப்பாக இருக்கிறபடியா நிறைய சவால்கள் மற்றவங்களும் பார்க்க. பட் சவால் வந்து இப்போ ஸ்கூலில் ஆரம்பிக்க சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த போராட்டம்ன்றது தொடங்கிருச்சு இல்லையா? ஏன்னா நான் 2ஆம் வகுப்பு நான் சொன்ன மாதிரி நான் தான் நார்மல் ஸ்கூலில் போய் மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்து படித்தது. அந்த டைமில் ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ் அவங்களாம் கொஞ்சம் தயங்குனாங்க. இப்படி பிள்ளைங்க எடுக்கிறது எல்லாம் பயம், மற்ற பிள்ளைங்க தள்ளி விழுத்துருவாங்க படியில் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன இதுங்கள்லாம் ஒரு பெருசாக வந்துச்சு பிரச்சனையாக. ஆனால் அதை மெதுவாக ஓவர் கம் பண்ணி எதிர்கொண்டு அதை எல்லாம் மெல்ல மெல்லமாக முறையடிச்சு வெற்றிகரமா நிறைய வெற்றிகரம் சார். ஒரு வெற்றிகரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொட்டது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமா அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் கூட அந்த சவால்களை கடக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் இல்லையா? குறைகளை சுட்டி காட்டி பேசும்போது அந்த சேலஞ்ச் எப்படி உடைப்பீங்க சார் நீங்க? உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்கின்ற அந்த உத்வேகம் எது? முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரூவ் பண்ணி பார்க்குறது என்னால் முடிஞ்சும் அப்படின்னு. இப்போ டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க அது முடியாது இது முடியாது. ஆனால் நான் சொல்கிறது இல்லை, ட்ரை பண்ணி பார்ப்போம், அதெல்லாம் சரி வரும் அப்படி இப்படின்னு முயற்சி செய்து காட்டினா தான் அவங்களுக்கும் தெரியாது. அவங்களும் நாங்கள் தவறு சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது, அவங்க இப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சென்ட் ஜான்ஸ்லாம் படிக்க சொல்லுவாங்க, மற்ற பிள்ளைங்க பெல் அடித்து போகும்போது படியில் இறங்கி போகும்போது முதலே என்னைய கொண்டு
கீழே விட்டுறணும், இல்லாட்டி படியிலலாம் தள்ளி விட்டுருவாங்கன்னு. ஐ மீன் இதெல்லாம் ஒரு பார்க்க கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன இருந்தாலும் சின்ன நம்ம விஷயம்னாலும் அது ஒரு அவங்கெல்லாம் பெருசாக அதை எடுத்துக்கிட்டாங்க. பட் அப்புறம் நான் சொன்னேன், இல்லை நான் மற்றவங்களோட சேர்ந்து மெதுவாக போயிடுவேன் அப்படி இப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தேவ கான்ஃபிடென்ட், அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் முடியும், நாங்கள் தான் பெருசுப்படுத்திட்டோம் சில இதுங்களன்னு. அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை களைஞ்சிட்டா நம்ம மேலே ஏறிடலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி ஆமாம். சரிங்க சார். இப்போ ஒரு ஆசான், நம்ம ஆசிரியர் தினம் சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்றதுனால உங்களுடைய ஆசான் பற்றி சொல்லுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்பா அம்மா நம்மளை பார்க்குறதும் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்குறதும் வந்து கட்டாயம், அது கடமை பாருங்க. ஆனால் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல வந்து ஆசிரியர் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உங்களுடைய ஆசிரியர், அது எப்படி பார்த்தாங்க? நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி சொல்லுங்க. உண்மையாக நான் இப்போ ப்ரைமரி ஸ்கூல்லேருந்து படிக்க என்னோட ஆசிரியர்மாரெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டட். அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு புது விதமான அனுபவம் அவங்களுக்கு. அப்போ சில பேர் அந்த பிரெயில் லெட்டரே படிக்க ஆரம்பித்தாங்க சில பேர். அப்போ தான் இன்னும் நல்ல மாதிரியாக அவங்க சொல்லி கொடுக்க முடியும்னு. அப்படி நிறைய பேர், எல்லாரும் இல்லை பட் நிறைய பேர் இது இன்வால்வ், எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அவங்களும் முயற்சி செய்து சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப முயற்சி செய்தாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அவங்க இப்போ இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் எப்படியும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி இப்போ விரும்புகிறேன் நான். ரொம்ப நன்றி. சரி, உங்களோட ஆசிரியருக்கு நீங்க நன்றி சொல்லிட்டீங்க. அதே அப்படி திரும்பி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆசான், ஏறக்குறைய ஒரு 28 வருஷம் ஒரே பள்ளியில நீங்க மாணவிகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அந்த மாணவிகள் உங்களை எப்படி பார்த்தாங்க ஒரு ஆசானா? நிச்சயம் நிறைய கத்துக்கிட்டு இருப்பாங்க, நிறைய வாழ்க்கை பாடங்கள் நீங்க சொல்லி கொடுத்திருப்பீங்க. அந்த மாணவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. உறவு வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் நான் தான் கொஞ்சம் தயங்கி ரொம்ப கன்சர்ன். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலு, பிள்ளைங்க எல்லாம் கேர்ள்ஸு, டீச்சர்ஸும் மோஸ்ட்லி லேடிஸ், அப்படி தயக்கம் இருந்துச்சு. ஆம்பளைங்க டீச்சர்ஸ் வந்து என்னையை சேர்த்து ஒரு 3 பேர் தான். பட் ஏதோ முத கிளாஸுக்கு போய்க்க நான் ரொம்ப தயங்கி ரொம்ப போகிறேன். ஆனால் அதை காட்டிக்கலன்னா, ஏன்னா நான் மனசுலேயே நினச்சிக்கிட்டேன், இப்போ நம்ம வீக்னஸை காட்டிக்கக்கூடாது, இப்போ அது ஒரு பிரச்சனையாக போயிடும் கடைசியிலன்னு. தைரியமாக பிள்ளைங்களுக்கு முன்னால் நின்று கிளாஸை ஆரம்பித்தேன், படிப்பு சொல்லி கொடுத்தேன். ஆனால் அதே கிளாஸ் பிள்ளைங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு பார்த்து எல்லாம் சொன்னாங்க, யூ டிட் அ கிரேட் ஜாப். ஏன்னா அவங்க நிறைய கேள்விலாம் எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க முதல் நாளே. இந்த பாடத்தை பற்றி நிறைய கேள்விங்களாம் கேட்டு அவங்க தே வாண்ட் டு மேக் ஷுவர் நாங்கள் உண்மையாக வி கேன் பி அ குட் டீச்சர்ன்னு. ஸோ இப்போ வரைக்கும் எங்காலும் பிள்ளைங்க பார்த்தா கூட தே அப்ரிஷியேட், சந்தோஷமாக அவங்க வந்து பேசுவாங்க, என்னென்ன வேலை செய்கிறாங்க, குடும்பம் ஆல்ரெடி மேரிட், முன்னாள் மாணவர்களா உங்களை வந்து பாப்பாங்க. மார்க்கெட்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ எங்கே பார்த்தாலும் தே கம் அண்ட் அக்னாலேஜ், ரெஸ்டாரண்ட்லேயோ. அப்போ அது அப்படி அவங்க வந்து பேசிக்க அது ரொம்ப மன திருப்தியும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அது சொன்னீங்களே, ரொம்ப ஒரு நல்ல வார்த்தை சார். மன திருப்தின்றது, அந்த நிறைவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த 28 ஆண்டுகள். சார், ரிட்டையர் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? அந்த பள்ளியை விட்டு நம்ம விடை பெறுறோம் அப்படின்னு நினைக்கும் போது. ரிட்டையர் பண்ணிக்க ஆக்சுவலி ரொம்ப கிராண்ட் ஃபேர்வெல் நடந்துச்சு. பிகாஸ் நான் ஒரே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தபடியாக நல்ல ஃபேர்வெல் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நார்மல் ஸ்பீச்செலாம் நடந்துச்சு, வேறு ஹெட் மிஸ்டர் ஸ்பீச் கொடுத்தாங்க, மற்ற டீச்சர் ஹெட் கொடுத்து, நானும் ஸ்பீச் கொடுத்து, அப்புறம் பர்த்டே கேக்லாம் வெட்டி நிறைய பிள்ளைங்கள்லாம் அழுதாங்க. நிச்சயம் அழுதுருப்பாங்க சார். சொல்லும் போது இந்த நெகிழ்வு உங்க 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 முகத்துல என்னால காண முடியுது. அப்புறம் இந்த ஸ்கூல் பேண்ட் கூட பேண்ட்லாம் வாத்தியம்லாம் வாசிச்சு மியூசிக்லாம் படித்து, அப்புறம் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க ஒரு விண்டேஜ் பழைய காடி, 1952 இது பண்ண காடி. அதான் வந்து என்னைய எடுத்துகிட்டு போய்
அந்த காடியில் என்னை சென்ட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணி ஃபேர்வெல், இட் வாஸ் ரியல் கிராண்ட். எனக்கு மறக்கவே முடியாத ஃபேர்வெல். ஆக்சுவலி நியூஸ் பேப்பர் கூட, ஸ்டார் நியூஸ் பேப்பர் வந்து அவங்க ரைட் அப் செய்தாங்க இந்த ஃபேர்வெலை பற்றி. சரி, இப்படி இருக்கும்போது சார், இந்த மாணவர்களுடைய பாடங்களை திருத்துறது, அவங்களுக்கான இந்த கற்றல் கற்பித்தல், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி உங்களுக்கு யார் உதவி செய்வாங்க சார்? ஆரம்ப காலத்தில் என்னோட அப்பா வாசிப்பார் நோட்ஸு, அதெல்லாம் நான் சொல்லுவேன் எனக்கு எது வேணும் எது வேணும்னு. அவருக்கு ஆக்சுவலி மலாய் அவ்வளோ வராது. பட் அங்கே புக்கில் எழுதுறத நான் எது சொன்னாலும் அவர் படித்து காட்டுவார். நான் பிரெயில் மிஷினில் எழுதிடுவேன். அப்போ அது ஆரம்ப காலத்தில் 81, 82, 82, 83 அப்படி சொல்லி கொடுக்கீங்க அந்த ஆரம்ப காலத்தில். அப்புறம் எனக்கு வாலண்டியர்ஸ் அப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி அவங்கெல்லாம் உதவி செய்தாங்க. புக்கெலாம் மார்க் பண்ணுறது கூட ஆரம்ப காலத்தில் முதல்ல எங்கள் அப்பா தான் செய்தார். அப்புறம் மற்ற வாலண்டியர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி பிக் கிரெடிட் டு மை ஃபாதர், என்னோட அப்பா. ஏன்னா அவருக்கு மலாயெல்லாம் அவ்வளோ சரியாக வராது. அவர் காலத்தில் இங்கிலீஷ் தான் படித்தார் கூட. ஸோ பட் எனிவே அவர் ஹி டுக் த ட்ரபிள். அங்கே இருக்கிறத படித்து காட்டுவார். இருந்தாலும் ஒரு அந்த நேரத்தில் அவர் பெரிய உதவி இல்லையா உங்களுக்கு? அவருடைய உதவியின் பால், உத்வேகத்தின் பால் நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அப்பாவை பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? அவர் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணார். நான் யூனிவர்சிட்டியில் படிக்க எஸ்பெஷலி காலையில் கொண்டுட்டு போகிறது, சாயங்காலம் எடுத்துகிட்டு வர்றது, அப்புறம் லைப்ரரியில் லெக்சரர்ஸ் லெக்சர்ஸில் புக் லிஸ்ட் எல்லாம் கொடுப்பாங்க என்னால் படிக்கிறதுக்கு, அசைன்மெண்ட் செய்கிறதுக்கு. அப்போ அந்த புக்ஸ்லாம் போய் லைப்ரரியில் தேடிலாம் எடுத்து பொரோ பண்ணுறதுக்கு எல்லாம் செய்வார். ஆக்சுவலி 2-3 லெக்சரர்ஸே எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்போ யார் ஸ்டூடெண்ட்னு தெரியலன்னு. அப்புறம் நானா ஸ்டூடெண்ட்னு கேட்பாங்க. அப்படியா? சரி, அப்போ இப்படியே திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய அப்பா உங்களுக்கு பலமாக இருந்தார், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு பலமாக இருக்காங்களே, உங்களோட பிள்ளைகளை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அப்பாவா. எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும். அவங்க வளர்ந்து இப்போ 2 பேரும் ஒன்று மெடிக்கல் டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. மகன் வந்து ஆம்பளை பிள்ளை வந்து ரேடியோலஜிஸ்ட் படிக்கிறாரு. பொம்பளை பிள்ளை வந்து ஸ்பெஷலிஸ்டாக வந்துட்டாங்க சைக்கேட்ரிக்கில். மகன் புத்ரா ஜெயா ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாரு. மகள் வந்து சுங்கை பட்டாணி ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. பிள்ளைங்க இருவரையுமே சிறந்த முறையில் வளர்த்து நல்ல இடத்துல நீங்கள் அமர்த்தி வச்சுருக்கீங்க. சரிங்க சார், ஒரு முக்கியமான கேள்வி. அந்த சமூகத்தில் பார்வை குறைபாடு இருக்கிறவங்கள பார்த்து ஒரு தவறான எண்ணங்கள்லாம் இருக்கும். அவங்கள வந்து ஒரு எடை போட்டுருவாங்க, இவங்கள முடியும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் மாற்றணும்னா மற்றவங்க எங்களை மாதிரி ஆளை பார்க்கணும் போது இப்படியெல்லாம் பாருங்க அப்படின்னா நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? இது வந்து இதான் ஒரு பெரிய ஒரு குறைபாடு இந்த நாட்டில். ஏன்னா நான் இந்த மலேசியாலேயும் படிச்சிருக்கிறேன், வேலை செய்திருக்கிறேன், அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கும் போனேன். வேறுபாடு என்னென்னா இந்த மலேசியாவில் டிஸ்கிரிமினேஷன் என்னென்னா இந்த வேலை முடியாது, பார்த்தோடனே அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஸோ இது கட்டாயம் முடியாதுன்னு உடனே அவங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சான்ஸ் கொடுக்கறதில்ல, செய்து பார்க்க முடியுமா முடியாதா, ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ரொம்ப குறைவு. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் நான் சொன்னேன் வீணாக்கிட்ட, என்னென்ன மற்ற வேலையெல்லாம் ட்ரை பண்ணேன். பட் whatever it is, இதெல்லாம் ஒரு பாடம், இதெல்லாம் ஒரு சேலஞ்ச் that I took up. அப்புறம் டீச்சராக வந்து நான் நம்பலை நான் டீச்சராக வருவேன்னு நான் ஒரு ஆம்பிஷன் டீச்சராக வரணும்னு ஆம்பிஷன் ஆரம்பத்துலேருந்து இல்லை. ஆனால் சின்ன பிள்ளையார் கேட்க நான் சும்மா எங்கள் அண்ணன் அக்காவோட புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் டீச்சர் வேலை பார்க்குற மாதிரிலாம் செய்திருக்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கல பிற்காலத்தில் நான் ஒரு டீச்சராக வருவேன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் ஒரு டீச்சராக ஒரு டு மீ ஒரு ஐ திங்க் ஐ ஒரு சிறந்த டீச்சராக வந்திருக்கிறேன்னு தான் நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் சார். இப்போ ஆசிரியர்னு போது நாம் பிள்ளைங்க கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்களும் இருக்கும் இல்லையா? நம்மக்கிட்ட பிள்ளைங்க கற்றுக்கிட்ட, உங்களுடைய மாணவர்கள் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட போல நீங்கள் உங்கள் மாணவர்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? கற்றுக்கிட்டது இருக்குது. இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஒரு பொறுமை. எனக்கே நம்ப முடியல, நானும் இப்படி பொறுமையாக இருக்க முடியுமான்னு பிள்ளைங்களாம் எனக்கு சொல்லியிருக்குது.
நான் ரொம்ப பொறுமையாக அவங்கள டீல் பண்ணுறேன்னு அவங்க இதெல்லாம் நான் பொறுமை கற்றுக்கிட்டதே அவங்கள இருந்து தான். ஏன்னா சின்னதுக்கெலாம் கோவப்படக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்களாம் பலவிதமான கேரக்டர் பலவிதமான பிஹேவியரில் வந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். ஆனால் அதுக்காண்டி நான் 100% பொறுமையாக இருந்தேன்னு கூட இல்லை. ஃபியூ டைம்ஸ் நானும் கண்டிப்பாக இருந்துக்கிறேன். சத்தம் போட்டு ஏசி இருக்குது. ஆனால் ரொம்ப குறைவு. ஏன்னா நான் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூலில் இருந்தபடியா மற்ற டீச்சர்ஸே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா லேடி டீச்சர்ஸ்கிட்ட கேர்ள்ஸ் ஏச்சு வாங்கினா அவங்க கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க, பேசாமல் இருந்தேன். ஆனால் மென் டீச்சர்ஸ் ஏசுனா ரொம்ப they take it to heart. ரொம்ப அவங்க சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க. அது ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா மென் டீச்சர்ஸ்கிட்ட ஏச்சு வாங்காமல் அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க கேர்ள்ஸ் ஆக்சுவலி. ஸோ எவ்வளோ தப்பு இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த எங்களோட பாடங்களில் எல்லா ஒர்க்கும் செய்து ஹோம்ஒர்க்லாம் செய்து படித்து பரீட்சையெல்லாம் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா செய்கிற மாதிரி பார்ப்பாங்க. சரிங்க சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பார்வை திறன் குறைபாடுடைய குழந்தைகளுக்கு ஒரு குடும்பத்தில் ஆதரவும் கல்வியும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அதோட பின்னணியில் வந்து தான் இன்றைக்கி நீங்கள் அடுத்த நிலைக்கு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஆதரவும் கல்வியும் இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்கள குறைபாடு உள்ள பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க சில பேர். இல்லாட்டி அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க இப்படிலாம் செய்தால் அவங்க கொஞ்ச நாள்ல இருக்க மாட்டாங்க. ஆனால் பிற்காலத்தில் கஷ்டப்படுறது பிள்ளைங்க தான். அவங்க எப்படியும் பிள்ளைங்களுக்கு ஒரு வழி செய்யணும். அவங்க they should be able to stand on their own feet. அது ரொம்ப முக்கியம். அவங்க சொந்த காலிலே நிற்கிற மாதிரி இருக்கணும். மற்றவங்கள நம்ம சகோதரங்களோ சார்ந்து இருக்காம மற்றவங்கள சார்ந்து இல்லாம சுய காலில் நிற்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே தான் என்னோட அப்பா கூட செய்தாரு. ஏன்னா அவருக்கு நான் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது ஒரு காலத்துலேயும் அவர் நினச்சி தான் அவர் he put his full attention. நான் படித்து நல்ல மாதிரியாக வந்துடணும்னு. ஏன்னா மற்றவங்களை சார்ந்திருந்தா இது பலவிதமான பிரச்சனைங்க வரும். அதை ஓவர் கம் பண்ணுறது தான் பெட்டர்னு அவர் நினச்சிருக்கிறார் அந்த காலத்தில். ஆக்சுவலி நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்காக நான் சொல்கிறேன், பிள்ளைங்க உள்ள பெற்றோர் குறைபாடு உள்ள பிள்ளைங்க நடக்க முடியாதோ பேச முடியாதோ கண்ணு தெரியாதோ அப்படியான பிள்ளைங்கள் உள்ள தாய் தகப்பனெல்லாம் நீங்கள் கொஞ்சம் உணர்ந்து கொஞ்சம் யோசித்து உங்கள் பிள்ளைங்களோட பிற்காலத்தை யோசித்து நீங்கள் நினைக்கணும். நீங்கள் ஒரு நாள் இருக்க போகிறதில்ல, ஒரு நாளும் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்கள் அமைச்சு வைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது சார். சரி, இறுதி கேள்வி கொஞ்சம் நிறைவாக நம்ம ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஒரு ஆசிரியராக உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு பாராட்டு அப்படின்னா எதுவாக இருக்கும்? நான் ஆக்சுவலி மறக்க முடியாத பாராட்டுன்னா 1986 என்னோட ஒரு கிளாஸ் பிள்ளைங்க முழுதாக ஃபார்ம் 3 பிள்ளைங்க 45 பேர் எல்லாரும் டிஸ்டிங்ஷன் எடுத்தாங்க ஹிஸ்ட்ரியில் ஃபார்ம் 3ல். அது ஒன்று. அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் என்னோடய ஸ்கூலில் டீச்சர்ஸ் டேக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வரவங்க ஆப்சென்ட் மெடிக்கல் ஒன்றும் இருக்காமல் 100% அட்டெண்டன்ஸ். அது நான் ஒவ்வொரு வருஷம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது 1997 அனுக்ரா சம்பலாங் தோக்கோ குரு நேஷ்னல் லெவலில் வாங்கியிருக்கிறேன். அது 97. அப்புறம் 2007 ஸ்லாங்மோ ஸ்டேட்டோட பெஸ்ட் டீச்சர் ஆஃப் த இயர் வாங்கியிருக்கிறேன். 2008 16 பேர் பற்றி எழுதினாங்க ஒரு புக்கு யூனிவர்சிட்டி மலையாள சிறந்த 16 பேர் யூனிவர்சிட்டி மலையாள. அதில் நானும் ஒரு ஆளாக இருந்துக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியுள்ள மறக்க முடியாத
தருணங்கள். நிச்சயமா இது நான் ஆரம்பத்திலே கேட்டது மாதிரி நீங்க என்ன சார் செய்யல அப்படின்ற மாதிரி இருக்கு. இவ்வளோ சாதனைகள் நீங்க பண்ணியிருக்கீங்க. ஆக இந்த ஆசிரியர் தின சிறப்பு பார்வை கலந்துரையாடல்ல எங்களோடு கலந்து கொண்டது ரொம்ப நன்றி. தனிப்பட்ட முறையில் உங்களை சந்திச்சதுல, உங்களை பேட்டி எடுத்ததுல எனக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. வாய்ப்பு இருந்தால் நாம் மீண்டும் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, வணக்கம். நான் ஆக்சுவலி முடியக்க இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் டீச்சராக இருந்ததுக்கு என்னோட கிரெடிட்னா, நான் டீச்சராக கூட இருக்கிறது, நான் ஸ்போர்ட்ஸ்லேயும் நான் இன்வால்வ் பண்ணி ஸ்லாங்கோ ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்லேயும் ஒரு மெம்பராக இருக்கிறேன். இப்போ கூட நிச்சயமா நீங்க ஒரு நல்ல உதாரணம். படிப்பு மாத்திரம் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ரொம்ப உதாரணமான ஒரு ஆசிரியர் நீங்க. உங்களை சந்தித்ததுல மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. ஆக கல்வி அறிவு வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாமல் ஒரு மாணவருக்கு வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையும் துணிச்சலையும் சேர்த்து ஊட்டுவதே ஒரு சிறந்த ஆசிரியருக்கு அடையாளம். அப்படிப்பட்ட ஆசிரியராக நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்களின் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் ஜமுனா வேலாயுதம். நன்றி, வணக்கம்.